சூடு போதுமா? போதுமா, கரெக்டா தான் இருக்கு. சரிங்க அத்தை. அத்தை சொல்லுமா. மாமாவுக்கு, ராஜு மாமாவுக்கு, ஹாசினிக்கு எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டேன். மீனாட்சி அண்ணி ரூம் மட்டும் ஒண்ணு போட்டி இருக்கு. இன்னும் எழுந்திருக்கல போல அத்தை. எழுப்பி விடவா? என்னமா எழுந்திருக்கல? காலையில 5 மணிக்கே எழுந்து வந்து நிப்பாளே. தெரியல அத்தை. சங்கவி ராகவியும் உள்ள ரூம்ல தான் இருக்காங்க. நான் வேணா போய் கூப்பிடவா? சரிம்மா, போய் கூப்பிடு. இவ்வளவு நேரம் எழுந்திருக்காம இருக்க மாட்டா. போய் கூப்பிட்டு என்னன்னு கேளு. இல்ல சித்தி, நானே வந்துட்டேன். மீனாட்சி வா வா, வந்து உட்காரு. இருக்கட்டும் சித்தி. பூமாரி, இதோ காஃபி எடுத்துட்டு வரேன் அத்தை. இல்ல வேண்டாமா. ஏன் நீ? காஃபி இப்பதான் போட்டேன். இருங்க, சூடா இருக்கு, கொண்டு வரேன். இல்லம்மா வேண்டாம், இருக்கட்டும். மீனாட்சி, என்னாச்சு உனக்கு? சித்தி, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு போறியா? ஆமா சித்தி. என்ன நீ திடீர்னு? போதும் சித்தி, நான் இங்க இருந்தது, நீங்க எல்லாம் என்ன கவனிச்சது போதும் சித்தி, நான் கிளம்புறேன். மீனாட்சி, என்னம்மா, ஏன் இப்படி பேசுற? என்ன மீனாட்சி? ஒன்னும் இல்ல சித்தி, உங்க பாசத்துக்கு கவனிப்புக்கலாம் நான் தகுதி இல்லாதவ. போதும், நான் இங்க இருந்தது, கிளம்புறேன் சித்தி. மீனாட்சி, என்ன பேசுற நீ? என்ன நீ? அப்புறம் சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. குமாரி நீ எந்தாமா கொஞ்சம் வாய் துடுக்கா, கொஞ்சம் இல்ல ரொம்பவே அளவுக்கு மீறி பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதமா. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன மீனாட்சி, ஏதாவது கோச்சிக்கிட்டியா? நாங்க ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டோமா? ஐயோ இல்ல சித்தி, நான் தான் உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். உங்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கல. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கங்கிற எண்ணம் தான் என் மனசுல இருந்தது. இந்த மாதிரி ஒற்றுமையா சந்தோஷமா நாமளும் உங்க கூட இருந்து வாழணும்னு அந்த எண்ணம் எனக்கு வரல. ரொம்ப கெட்ட வச்சிட்டீனா. என் மனசு ஃபுல்லா அழுக்கு. கொஞ்சம் நஞ்சல்ல ரொம்ப பண்ணிட்டேன். உங்க வீட்டுல மட்டும் இல்ல, வாசுகி கிட்ட, அப்புறம் பாலாத்தேட்ட, எல்லார்கிட்டயுமே. அதாவது இது தப்பு, இது பேசினா உங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிற உணர்வு கூட என்கிட்ட இல்ல. என்ன தோணுதோ அதை நான் வாட்டுக்கு பேசிடுறேன். அதனால மத்தவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிற கூட நான் நினைக்கல. அந்த அளவுக்கு நான் மோசமானவ சித்தி. சாரி சித்தி, உங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். இங்க மட்டும் இல்ல, என் வீட்லயும் இதேதான். எனக்கு இதெல்லாம் புரியவே இல்ல. நான் செய்யறதான் சரி, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். அந்த ஒரு மண்டக்கணும் என்னை எதுவுமே யோசிக்க விடல. தப்பு பண்ணிட்டேன் சித்தி. ஏய் மீனாட்சி, ஏமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? விடு. சாரி சித்தி, நான் கிளம்புறேன். காலையில வேகமா எழுந்துட்டேன். எங்க துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணேன். பிள்ளைகளை குளிக்க போக சொல்லிருக்கேன். குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே கிளம்புறேன் சித்தி. என்ன மீனாட்சி, என்ன நினைச்சிட்டு இருக்க? உடனே கிளம்புறியா? வீரையா பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டாரா? இல்ல சித்தி, நான் ஊருக்கு வரேன் அம்மாட்ட சொல்லவே இல்ல. நானா இங்க இருந்து பஸ் பார்த்து போய்க்கிறேன். என்ன விளாடுறியா? வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இப்ப கிளம்பினேன்னா நீ சாயங்காலம் தான் ஊருக்கு போக முடியும். அடிக்கிற வெயில பிள்ளைகளை கூட்டிட்டு ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி அலைய போறியா? பேசாம இரு. வீரையா டிக்கெட் போடட்டும், அப்புறம் கிளம்பலாம். இல்ல சித்தி, நான் பண்ண வேலைக்கு தம்பி நான் இங்கே இருக்கிறது சந்தோஷம் நினைப்பான். அதனால நானா கிளம்புறேன் சித்தி. என்னக்கா, எங்க கிளம்புறீங்க? ராஜு, ஊருக்கு கிளம்புறையா. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு. டேய் ராஜு, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேளு. தேவையே இல்லாம என்னமா பேசுறா. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு. என்னக்கா? இல்ல ராஜு, நேத்து நீயும் திருவும் பேசினதுக்கு அப்புறம் தான் என் தப்பு எனக்கே உணர்ந்துச்சு. இரு ஒரு வார்த்தை சொன்னா கேட்டியா? இந்த மாதிரி இருந்தா உன் அம்மா கூட உன்னை தேட மாட்டானு. அதே மாதிரிதான் அம்மா கூட என்ன தேடல. நான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் ராஜு. இனி இங்க இருந்து உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால கிளம்புறேன் ராஜு. அக்கா, இப்பவும் நீங்க தப்பு தான் பண்றீங்க. என்ன ராஜு? இதோ நான் தப்பு பண்ணிட்டேன், உடனே ஊருக்கு போறேன்னு சொல்லி இதனால உங்க மனசும் கஷ்டப்படும், எங்க மனசும் கஷ்டப்படும். விடுங்கக்கா, எல்லாம் நம்ம குடும்பம், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதுல எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க பண்றது பேசுறது தப்புன்னு நீங்க உணர்ந்தீங்க பாத்தீங்களா, அதுவே போதும். உடனே ஊருக்கெல்லாம் கிளம்ப வேண்டாம். இல்ல ராஜு, நான் என்ன சொல்றேனா? அக்கா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க இங்க இருந்து சந்தோஷமா கிளம்புனாதான் எங்களுக்கு சந்தோஷம். நீங்க இந்த அளவுக்கு மனசு மாறினதே போதும். இருங்கக்கா, இன்னும் 1 வாரம் 10 நாள் கூட எங்க வீட்டுல இருங்க, அதுக்கப்புறம் போகலாம். இல்லையா, நான் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல. இப்படி பேசாதீங்கக்கா. தம்பி நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? கேக்குறேன். அப்பனா பேசாம உள்ள போங்க. ராஜு. என்னக்கா? சரி, நீ சொன்னதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க இருக்கேன். இப்ப கூட எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இந்த ஒரு நாளாவது நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறேன். ஆனா நான் வாசுகி கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அவளையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மன்னிப்பெல்லாம் சொல்லாதீங்கக்கா, அவ சின்ன பொண்ணுதான். சும்மா போய் உங்க ஆசைக்கு வேணா பாத்துட்டு வாங்க. சரி ராஜு. ஆனா இப்ப வேண்டாம், அவ காலேஜ் கிளம்புவா. சாயங்காலம் போயிட்டு வாங்கனே. சரியா. அக்கா, மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். சரியா. சரிங்கக்கா. சரியா ராஜு. போங்கக்கா, உள்ள போங்க. என்ன ராஜு, ஒரே நாள் எப்படி மாறிட்டா? ஆமாமா, அத நான் அப்புறம் சொல்றேன். சரி போங்க, உங்க கையில வச்சிருக்கிற காஃபியும் ஆறி போச்சு. இதையும் சூடு பண்ணி மீனாட்சிக்காக்கும் காஃபி சூடு பண்ணி கொடுங்க. சரியா. அத்தை கொடுங்க, நான் கொண்டு வரேன். இல்லம்மா,
உங்ககிட்ட நான் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன், நீ இரு. சரிங்க அத்தை. அடியே என்னங்க? எப்படி மாமனை பாத்தியா? ஒரே நாள்ல உங்க அண்ணிய திருத்திட்டேன். ஆமா மாமா. எப்படி மாமா? நம்பவே முடியல. அதாண்டி மாமனோட பவரு. ஏ மாமா, உன் பவர் மட்டும் இல்ல, இரு அண்ணாவோட பவரும் சேர்ந்துதான். அதெல்லாம் மூடி மறைச்சிடாத மாமா. கொஞ்ச நேரம் பெருமையா பேச விடாதடி, உடனே ஒரு பெரிய கேட்ட போட்டுரு. ஏ மாமா, இதெல்லாம் உண்மைதானா? அண்ணி மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாறி இருப்பாங்க. ஆனா அவங்க குணத்தை உடனே டக்குன்னு மாத்தவே முடியாது. அவங்க மனசு வச்சா கொஞ்சம் கொஞ்சமா முடியும். சரி பார்க்கலாம். சரிடி, மாமன் குளிக்கணும். டவல், சோப்பு எல்லாம் எடுத்து வை. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு. மாமா போலாம். மாமாவா போறதுக்கு நீ எதுக்குடி? மாமா, உங்க பையன் முழிச்சுதான் இருக்கான். அதனால நான் உங்க பையனை தான் பார்க்க முடியும். உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. அடியே வாரே மாமா. எடி என் பொண்டாட்டி. என்ன சொன்னாலும் உங்க வேலையை நீங்க பாருங்க. ஐசெல்லாம் வச்சு என்கிட்ட வேலை வாங்க முடியாது. போட்டும் போட்டும். நான் என்ன? ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. போடி. ஆமா லட்டுமா, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டேன். லட்டுமா சமத்தா இருக்கணும். லட்டு குட்டி, பாட்டிமாவை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். வர மொத்தம் என் லட்டு குட்டிக்கு என்ன வேணும்? வாங்கிட்டு வரேன். சரி வாங்க கீழே போலாம். பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். கீழே போலாமா? இரு அப்பா வாரேன். லட்டுமா மெதுவா. சிவானி, என்னன்னு தெரியல, காலையில இருந்து நீ மாடிக்கு வரல. இன்னும் நீ தூங்கி எழுந்திருக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா சிவானி, இனி உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் என் மனசுல உள்ளதெல்லாம் உன்கிட்ட சொல்ல போறேன். நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நான் உன்னை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன திட்டுனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். வாரேமா. இன்னைக்கு ஃபுல்லா இந்த சிவானியை வாட்ச் பண்றதான் வேலை. காலேஜுக்கு 9 மணிக்கிட்டக்க கிளம்புவா. கிளம்பட்டும், காலேஜுக்கு உள்ள போற வரைக்கும் பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு போய் வேலையை பார்த்துட்டு 5 மணிக்கு காலேஜை விட்டு வெளியே வருவா. அப்பையில இருந்து அவளுக்கு தெரியாம அவ என்னென்ன பண்றான்னு நம்ம பாக்குறோம். அடியே சிவானி, இன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட மாட்டின, நான் முதையே நினைச்சதான் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்குன்னு வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கியே. இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து உயிரெடுத்த, இப்ப வீட்டை விட்டு போயும் என்ன அசிங்கப்படுத்துற. வரேன்டி வரேன். ஐயே, நைட்டு பார்த்தா பேய் மாதிரி இருக்கா, பகல்ல பார்த்தா காட்டேரி மாதிரில இருக்கா. யார் வாழ்க்கைய பாழாக்க இந்த யோசனை பண்ணுதோ. ஆமா, இவ பெத்த பொண்ணு, அவ வாழ்க்கையில விளையாடதானே. சிவகாமி, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஏன்னா உன் நினைப்பெல்லாம் அப்படி ரொம்ப மோசமானது. அடியே, என்னடி வந்து நின்னு வாய்க்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ சிவகாமி, வாய்க்குள்ளேவா பேசுனேன்? அச்சச்சோ, சத்தமா பேசுனேன்னு நினைச்சில பேசிக்கிட்டு இருந்தேன். சரி விடு, இனி கொஞ்சம் சத்தமாவே பேசுறேன். பேசுவடி பேசுவ. காலையில சமையல்லாம் ரெடியா? ஆ, என்ன வச்சிருக்க? கடவுள் புண்ணியத்துல எல்லாமே இருக்கு. கண்ணு, மூக்கு, கையு, காலு எல்லாமே சூப்பரா ஆக்டிவா இருக்கு. என்னடி சொல்ற? நீதானே சிவகாமி என்ன வச்சிருக்கேன்னு கேட்ட? அறியும் கட்டவளே, திங்கிருக்கு என்னடி வச்சிருக்க? ஓ அதுவா, இட்லி, தோசை, சப்பாத்தி. அப்புறம் ஸ்பெஷலா இடியாப்பம் பண்ணிருக்கேன். அது உனக்கு கிடையாது. எனக்கு கிடையாதா? பிறகு எதுக்குடி செஞ்ச? அது என் முத்தாவுக்கு இடியாப்பமும் சிக்கன் குருமாவும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ தோசை, இட்லி, அப்புறம் சப்பாத்தி எது வேணுமோ சாப்பிட்டுக்கோ. அது என்னடி உங்களுக்குன்னு தனியா சமைக்கிறதே? நான் என்ன சாப்பிட்றேனோ அதுல என்ன மிச்சம் இருக்கோ அதைத்தான் நீ சாப்பிடணும். அப்படி நீயே சொல்லிக்கிட்டு. நான் அப்படி கிடையாது, எனக்கு பிடிச்சத நான் சமைச்சு சாப்பிடுவேன். இஷ்டம் இருந்தா இரு, இல்ல போ. என்னது, நான் போணுமா? ஐயோ, நீ தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா, மறந்துட்டேனே. சரி கண்டுக்காத. இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாட்டியும் இங்கேயே இரு. வா சாப்பிடவா. மூக்கு பிடிக்க தின்ட்டு நல்ல காரியத்துக்கா போறா. இவளுக்கு இவ்வளவு மாதிரி அதை சாப்பாடு போதும். ஏ வள்ளி, வர உனக்கு வாயெல்லாம் ரொம்ப கூடிருச்சுடி. இப்படியே இருந்தா வீட்டை விட்டு துரத்திடுவேன். சரி அதை பத்தி அப்புறம் பேசலாம். வந்து சாப்பிடவா. மாடு எனக்குன்னு வந்து வாய்க்கிறாக பாரு. எல்லாம் வத்தலும் தொத்தலும். சரி சாப்பிட்டு கிளம்புவோம். அப்பதான் இந்த நாய் காலேஜ் போறத பார்த்துட்டு நாமெல்லாம் ஆபீஸ்க்கு போக முடியும். ஐயோ, இன்னும் தீர்வை காணோம். யாரும் நந்தினி, சிவானி, ஹாசினி கூட கிளம்பி இருந்தா கூட பஸ் ஸ்டாப் போயிருக்கலாம்.
காலேஜ்லயே இரு கூப்பிட வரேன்னு சொன்னான். இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. இப்படியே எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? திரு சீக்கிரம் வா. என்னால சும்மாவே முடியல. இதெல்லாம் நீ வேற ரொம்ப லேட். ஞான சிவானி நந்தினி கூட போயிருந்தா கூட ஏதாவது பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப டயர்டா இருக்காது. இது தனியாவே நிக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு திரு. சீக்கிரம் வாடா. ஆமா, இன்னைக்கு ஏன் சிவானி ஒரு மாதிரி டல்லாவே இருந்தா? யார்கிட்டயும் சரியா பேசல, சிரிக்க கூட செய்யல. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறா. கேட்டா சொல்றதும் இல்ல. சரி ஓகே, நந்தினி கூட போயிருக்கால. நந்தினி என்ன ஏதுன்னு பாப்பா. நம்ம வீட்டுக்கு போய் நந்தினிக்கு கால் பண்ணிக்கலாம். திரு இதுல காலேஜுக்குள்ளேயே நில்லுன்னு சொல்லிட்டான். அப்பவே உஷாரா இருக்கணும். லேட் ஆகுங்கிறதுக்காக தான் காலேஜுக்குள்ளேயே நில்லுன்னு சொல்லியிருப்பான். வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கலாம். சிவானி, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு உனக்கு? ஆமா சிவானி, நீ யார்கிட்டயும் சரியா பேச கூட இல்ல. என்ன சிவானி? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல எக்ஸாம் எதுவும் சரியா எழுதலையா? என்ன சிவானி? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, எக்ஸாம்லாம் சூப்பரா எழுதிட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை வீட்ல? இப்பதான் எங்க வீட்ல நான் சந்தோஷமா இருக்கேன். ஸ்வேதா சக்தியா நவ சொல்லியே ஆகணும். இப்படியெல்லாம் என் அண்ணன் பாப்பானா நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ்வளவு அழகா பாத்துக்கிறான். எனக்கு என்னடி? ஒண்ணுமே இல்ல. ஓ அப்பனா ராம் கிட்ட என்ன பிரச்சனை? ராம் கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சிவானி. நேத்து தான் ராம பார்க்க போறேன்னு பார்க்குக்கு போனேன். என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேரும் எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சும்மா நீங்களா ஏதாவது சொல்லாதீங்க. சரியில்ல சிவானி. கண்டிப்பா நான் நேத்து காலேஜ் வரல. இது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சரியில்லை சிவானி. உன்னோட அழுத முகம் நல்லாவே தெரியுது. சரி ஓகே, உன்னை கம்பேர் பண்ணல. எப்பவாறு எங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு. கண்டிப்பா உனக்கு ஆறுதலா தான் இருப்போம். அப்படியெல்லாம் இல்லப்பா. காலையில இருந்து இப்ப வரைக்கும் அவ பின்னாடியே தான் நான் சுத்துறேன். ஆனா ஒருத்தனும் வந்த மாதிரி இல்ல. ஒருவேளை அந்த கிறுக்கோட அம்மாக்காரி போய் சொல்லிருப்பாளோ? பாப்போம், பஸ் வரட்டும். இங்க எந்த பஸ்ல போறதும் சரி. நம்ம வீட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாப்ல இறங்குவாள, அங்க வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள போற வரைக்கும் உன் பின்னாடி உனக்கே தெரியாம நான் இருப்பேன். இன்னைக்கு நீ என்ன பண்ணிடுறேன்னு பாக்குறேன். எவனாவது வரட்டும், அப்புறம் உனக்கு இருக்குடி. உங்ககிட்ட சொல்லி ஒன்னும் ஆக போறதில்லடி. நடக்கிறது நடக்கட்டும். அதான் என் அண்ணங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. இனி நான் எதையும் மனசுல நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா என் மனசு கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ராம்க்கு என்ன பிடிக்கட்டும். அது வரைக்கும் அவன் கூட நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு போறேன். ஹசினி, என்னப்பா ஒரு மாதிரியாவே இருக்கா? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆமா நந்தினி, எனக்கும் தெரியல. நான் அவ மனசுல ரொம்ப கஷ்டப்படுறா. எதுக்குன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆமா, ஆனா அதுக்காக நம்ம இப்படியே விட முடியாது. என்ன பண்ணலாம்? நம்ம சிவானிய நாம சிரிக்க வச்சிடலாம். இப்ப பாரு. நீ அங்க பாரு. அங்க எங்க? எவனோ வாரான். யார் இவன்? இவன் கிட்ட ஒருவேளை சிவானி அவன இல்ல மொதல் இந்த சிவானி நாய்கிட்ட பேசுறானான்னு பாப்போம். பேசுனா போவோம். ஏன்னா இன்னும் அங்க 2 நிக்குதுகள்ல. எந்த மாடுக கிட்ட வந்து பேசுறான்னு மொத பாப்போம். அப்புறம் நம்ம உள்ள இறங்குவோம். அங்க பாரு. ஹே நந்துக்குட்டி. டேய் கண்ணா, என்னடா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? சும்மா நந்துக்குட்டிய பாக்கலாம் தான். சரிடா. இனி நீ எப்படி சிவானிய சிரிக்க வைப்ப? இப்ப பாரு, என் கண்ணுக்குட்டிய வச்சு சிரிக்க வைக்கிற. எப்படி? சிவானி நம்மளதான் பாக்குறா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. டேய் கண்ணா. டேயா? ஆமாடா கண்ணா. உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா ஏன் இப்படி பண்ணி தொலைற? நந்துமா, நான் என்ன பண்ணேன்? அத தாண்ட கேக்குறேன். ஏதாவது எனக்காக பண்ணிட்டியா? சொல்லுடா, ஒரு விஷயம் சொல்லு. நந்துமா, நீ இப்ப சொல்லு. என்ன பண்ணணும்னு சொல்லு, அடுத்த செகண்ட் பண்றேன். முடியுமாடா? உன்னால முடியுமா? ஏன் நந்துக்குட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லு நந்துக்குட்டி. ஏய் கண்ணுக்குட்டி, உன்னை நம்பலாமா? நம்புமா. சரி அப்ப நான் ஓடுற பஸ்ஸ ஒத்த கையால நிப்பாட்டு. என்னடா கண்ணா, ஓகேவா? இல்ல நந்துமா, நீ ஏதோ சொன்ன. ஆனா எனக்கு என்னமோ காது கேட்டுச்சு. திரும்ப சொல்லுமா. டேய் எருமை, ஓடுற பஸ்ஸ ஒத்த கையால நிப்பாட்றா. ஆவண்டி, புள்ளப்பூச்சியை போய் ஏன் இந்த பாடு படுத்துற? யாரு புள்ளப்பூச்சி? இங்க பாரு ஹாஷினி, கண்ணாவோட வேலையை தெரியாம பேசாத. ஓடுற ட்ரெயினையே அசால்ட்டா நிப்பாட்டுவான். பஸ் எல்லாம் சும்மா ஜுஜுபி. என்னடா கண்ணா? அது ஆமான்னு சொல்லுடா. ஆமான்னு பேச்சுக்கு வேணா சொல்றேமா. ஆனா பஸ் ட்ரெயினை நிப்பாட்டினா அது என்ன படுக்க வச்சுட்டு போயிடும். உன் கண்ணுக்குட்டிக்கு இந்த ரிஸ்க் தேவையா? ஏ ஹாசினி, சும்மா சிரிக்காத. என் கண்ணா ஒன்னும் பயப்படுற ஆள் கிடையாது. இப்ப எப்படி களத்துல இறங்குறான் மட்டும் பாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட இருக்கா.
அவசரப்பட்டு பார்க்க வந்துட்டோமோ? இனி இவளை பார்க்க வரதுக்கு முன்ன நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வரணும். ஆனா இப்ப எனக்கு இந்நேரம் யமகண்டோன்னு நினைக்கிறேன். ஈஸ்வரா, எப்படியாவது என்னை காப்பாத்தி வீட்டுல கொண்டு போய் சேர்த்துரு. என்னடி சிவானி கண்டுக்கவே மாட்டேங்கிறா? அதத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏய் நந்துக்குட்டி. என்னடா கண்ணா, தயாராயிட்டியா? தயாராயிட்டேன். ஓகே ஓகே, ரெடியா நடு ரோட்ல போய் நின்னு பஸ் வந்ததும் ஒத்த கையில நிப்பாட்ற. ஐய, நான் அதுக்கு தயாராகல. பின்ன அது ஒண்ணு இல்ல நந்துமா, உன்னை பார்த்து ஜாலியா பேசுவோன்னு வந்தேனா, நீ ஜாலியா சோலி முடிக்கிற மாதிரி ஆக்கிட்டியா? இல்ல இல்ல, அதனால லேசா கொஞ்சம் வயித்த கலக்குது. ஒடியே போக தயாராயிட்டேன். நீ மட்டும் சொல்லு. உன் கண்ணுக்குட்டி எப்படி ஓடுறேன்னு மட்டும் பாரேன். அண்ணானா சூப்பர், போங்க சீக்கிரம்னா. இவகிட்டலாம் பர்மிஷன் கேட்காதீங்க. அப்புறம் நாங்க மட்டும் இல்ல, சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடும். கிளம்புங்கண்ணா. கிளம்பிடலாமா? உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் நான் பக்கத்துல வச்சுட்டு இதுக்குதான் அவசரமா ஓட முடியும். எல்லாம் என் நிலைமை. ஏய் நந்தினி, ஹாசினி, நந்துக்குட்டி, என்னாச்சு? ஒண்ணுல சிவானி, நீ சிரிக்கிறத பார்க்க மாத்திரம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. மனசுல கவலை இல்லாம இந்த செகண்ட் சிரிச்ச பத்தியா? இதே மாதிரி எப்பவும் இருமா. இதுதான் உனக்கு அழகு. ஏய், அப்பனா என்ன சிரிக்க வைக்கதான் இந்த பிளானா? ஆமா ஆமா. என்னது? இல்ல என்னன்னு கேக்குறேன். என்னடா? ஒண்ணும் இல்லையே, சும்மா என்ன விஷயம்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட் சிவானியை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். ஆனா என் பேச்சுல சிரிக்காதவ உன்னோட பேச்சுல சிரிச்சிட்டா கண்ணா. ஐயோ கண்ணா, நீ உண்மையிலே ரொம்ப கிரேட் தெரியுமா? இங்க வாவே. நானா? நீ இல்லாம உனக்கு பின்னாடி நிக்கிறவனா? வாடா. நந்தமா, பப்ளிக் டக்குன்னு கூப்பிடுற. ஐயோ வாடா பக்கத்துல. ஐயோ, கூப்பிடுறாளே. நல்ல வேலை திரும்ப ஒருக்க பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தேன். டேய் கண்ணா, என்னடா யோசிக்கிற? பக்கத்துல வாடா. ஐயோ, கண்ணை முடிக்கணும். இதோ வாரேன் நந்துக்குட்டி. வா வா. வந்துட்டேன். சொல்லு நந்துமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. என் ஃப்ரெண்ட சிரிக்க வச்சிட்ட. இதுக்காக நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன். பர்மிஷனா? ஐயோ, அவதான் கொடுக்க போறான்னு நினைச்சா நம்மள கொடுக்க சொல்ல போறா போல. எப்படி கைகள்லாம் நடுங்குது இப்பவேவோ. கண்ணுமா, சொல்லு நந்துமா. பர்மிஷன்லாம் கொடுக்கறேங்கிற, ஆனா இது ரோடு வேற. உனக்கு ஓகேவா? டேய் கண்ணா, எனக்கு ஓகே இல்லாம பர்மிஷன் கொடுப்பேனா? ஐயோ, சரி நந்துமா, குடு. என்னடா? அதான் பர்மிஷனா? ஆமாண்டா. அது என்னன்னா, சொல்லு. நெத்தியிலையா கண்ணத்திலையா இல்ல? டேய் என்னடா சொல்ற? அதாமா அந்த பர்மிஷன். டேய் லூசு, போடமாத. நாளைக்கு இந்த மாதிரி காலேஜ் முடியும் போது என்ன பார்க்க வந்துரு. அதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்கறேனே, ஓகேவா? இந்த பர்மிஷனையா சொன்ன? ஆமா, நீ வேற என்ன நினைச்ச? இத நீ சொல்லித்தான் நான் பார்க்க வரணுமாக்கும். டேய் கண்ணா. சிவானி, உனக்கு புரிஞ்சிருச்சா? ஆமா கண்ணா ட்ரீம்குள்ளேயே போயிட்டு வந்துட்டாரு. பர்மிஷன் ஒண்ணு. ஆமா. டேய் என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நான் கிளம்பட்டா? இரு, பஸ் வரட்டும் அப்புறம் போ. எதுக்கு? பஸ்ஸ ஒத்த கையால நிப்பாட்டவா? யார் இவன்? இந்த முட்டைக்கண்ணி பக்கத்துல நின்னு இப்படி பேசிட்டு இருக்கான். அதுக பேசுறத கேட்டு இதுக ரெண்டு சிரிக்குதுக. ஐயோ, என்ன கழுத கன்றாவியோ. படிக்க போற கழுதைய ஒழுங்கா படிக்காதுக போல. அந்த பையன் ஆனா அந்த முட்டைக்கண்ணிட்ட தான் பேசுறான். நம்ம பொண்ணுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்ல. அப்பனா அந்த கிறுக்கணும்லாமா இந்த நாயை எதுக்கு சொல்லணும்? நேத்து வீட்டு வாசல்ல வந்து அந்த பேச்சு பேசுனா அவளை சும்மா விடக்கூடாது. எவனே இருந்த என்ன சீண்டி விட்டுட்டா. இரு, இப்பவே நாம போவோம். வீட்டு வாசல் நின்று நம்ம கிளிகளையும் கிளிக்கணும். அப்பதான் மனசு ஆறும். ஹே, இவன் யாரு? டேய் கண்ணா, அப்படி பார்க்காதடா, தள்ளி போ. நந்துமா. ஐயோ கண்ணா, உன் பார்வை என்ன ஒரு மாதிரி பண்ணுது. தள்ளி போடா. சரிமா. சிவானி. ராம். ஹாய் சிவானி. ராம், சொல்லு ராம். அது வந்து நாம பெத்தது கிட்ட தான் பேசுறான். ஏய், இவன் கிட்ட தான் நீ பேசிக்கிட்டாலே ஏரியா? அப்பனா அந்த கிறுக்கி சொன்னது உண்மையா? எவ்வளவு தைரியம் நடு ரோட்ல நின்னு பேசுற அளவுக்கு. இருடி பாக்குறேன். 2 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணிட்ட. உன்னை வீட்டுல போய் கவனிச்சுக்குவேன். ஆனா அதையும் மீறி நீ பேசி ஏதாவது பல்ல காமி, நடு ரோடுன்னு பார்க்க மாட்டேன்டி. என்ன ராம், சொல்லு. ஹே வாசுகி. என்னங்க இவ்ளோ லேட்டா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா?
சாரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா? கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். இந்நேரம் சிவானி நந்தினி கூட வந்திருந்தேனா பஸ் ஏறி பாதி தூரம் வந்திருப்பேன். பாதி தூரம்லாம் இல்ல, பஸ் ஸ்டாப்ல தான் நின்றுப்ப. இல்லைங்க, ரொம்ப லேட்டு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். பாத்தீங்களா? ஆமா, சிவானி, நந்தினி, ஹாசினி, அப்புறம் கண்ணா 4 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? இன்னும் பஸ் வரலையா? ம். நீங்க அவங்கள பார்த்துட்டு தான் வந்தீங்களா? பார்த்துட்டு தாமா வந்தேன், ஆனா பேசிட்டு வரல. பேசிட்டு வந்தா இன்னும் லேட் ஆகும். உன்னை காக்க வைக்க முடியாதுல. ஓ, பாசம். ஆமாண்டி, உனக்காக எவ்வளவு வேகமா வந்தேன் தெரியுமா? வேகமா வந்தீங்களா? ஆமாண்டி, கடைசி டைம்ல கடையில ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அதை வேகமா பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்காக எதுக்கு வேகமா வரீங்க? என்ன பண்ண, உனக்கு லேட் ஆயிடுமே. இங்க பாருங்க, 1/2 மணி நேரம் நின்னவ கூட 10 நிமிஷம் நிக்க மாட்டேனா? இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. வேகமா வரணும்னு வராதீங்க. வண்டியில வர்றது எப்பவும் ஸ்லோவாவே வாங்க. வேகமா வந்தாலும் பார்த்து தான் வருவேன். வேகமா வேண்டாம். அம்மா தாயே சாரி, இனி மெதுவாவே வாரேன், போதுமா? சரி, இப்ப போலாமா? என்னங்க, போனவன கடைக்கு கிளம்பணுமா? ஏமா கத்துற? இல்ல, போமத்துல அப்படியேவும் சாப்பிட வாங்கி கொடுக்கணுமா? ம். என்ன வேணும்? என்னங்க, கரும்பு சாறு. வயிறுலாம் இன்னும் ஒரு மாதிரி இருக்கு, வாங்கி கொடுங்க. ஒன்னு இல்ல, 2 கூட வாங்கி தரேன். ஓகேவா? டபுள் ஓகே. இளநீ ஓகேவா இல்ல கரும்பு சாரா? ஐயோ, ரெண்டுமே எனக்கு பிடிக்குமே. அதுக்காக? ரெண்டுமே குடிச்சா இன்னைக்கு அவ்வளவுதான். ஒழுங்கா வீட்ல போய் உட்கார முடியாது. அதனால இளநிய நாளைக்கு குடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 2 கரும்பு சாறு. சரி வா, வாங்கி தரேன். போலாமா? போலாம். வா. அது வந்து சிவானி, என்ன உன காலையில பார்க்கவே முடியல? அது ஒண்ணு இல்ல ராம், காலையில 8 மணிக்கு மேலதான் எழுந்தேன். அப்படியே காலேஜுக்கு கிளம்ப டைம் சரியா போச்சு. ஓ அப்படியா? அப்புறம் சிவானி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு ராம். இல்ல, கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்ன ராம்? இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே ஓகே, நாங்க கிளம்புறோம். ஏய், கிளம்புறீங்களா? பஸ் இங்க தானே வரும், நீங்க எங்க கிளம்ப போறீங்க? இருக்கட்டும்பா, தனியா பேசணும்னு சொல்றாங்க, பேசுங்க. இன்னும் பஸ் வர 1/4 நேரம் டைம் இருக்கு. நாங்க வேணா அந்த பக்கம் வெயிட் பண்றோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கேயே இரு. ஏய், எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கண்ணா இருக்கான்ல, நாங்க கண்ணா கூட பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கேயே இரு. ஹாய் நந்தினி. ஹாய் ராம். ஹாசினி ஹாய். ஹாய் ராம். இல்ல, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டி ப்ளீஸ் நீங்க அந்த பக்கம் வெயிட் பண்ண முடியுமா? எதுக்கு ராம்? நீ கொஞ்சம் பேசாம இரு. நந்தினி, ஹாசினி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம். ஓகே ராம், கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய், எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம், பேசாம என் கூடயே இருங்க. ஹலோ, அவ அப்படித்தான் சொல்லுவா. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, இனியும் நாங்க இங்க நின்னா கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவாங்க. வா போயிடலாம். டேய் கண்ணா, வா போலாம். ஹே ஹே, நில்லுங்கப்பா, எங்க போறீங்க? அதான் போயிட்டாங்கல, விடு. என்ன ராம், புதுசா இருக்கு, ஏன் எல்லாத்தையும் போ சொல்ற? அதான் சொன்னேனே, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு. என்ன இது, எல்லாரும் போயிடுச்சீங்க, இவ மட்டும் தனியா நின்னு பேசுறா. இதுக்கு மேல நாம நின்னோம் சரி வராது. இவள என்ன பேசணும் சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சிவானி. ஆனா இன்னைக்கு சொல்லாம போக கூடாதுன்னு ஒரு முடிவுல வந்திருக்கேன். என்ன ராம்? சிவானி, இங்க பாரு. சிவானி சொல்லு ராம், கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பாரு. எதுக்கு? என்ன பாரு. சொல்லு ராம். அது வந்து சிவானி, நான் உன்ன இல்ல நீ என்ன இல்ல நாம 2 பேரும் நான் என்ன சொல்ல வரேனா, பார்வை கொள்ளுறாளே, எப்படி கண்ணை பார்த்து நான் சொல்ல போறேன்? ராம், அச்சோ கூப்பரா. ஏய் ராம், இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுடா, எப்படியாவது சொல்லிரு. ஏய் ராம். இதோ சிவானி. என்ன ராம், என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, நான் சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லிடுறேன். அது வந்துமா, அது வந்து சிவானி, நான் வந்து உன்ன. அடியே அம்மா. யார் அது? இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவு கட்டவளே, உனக்கெல்லாம் அறிவு இல்ல. என்னடி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? படிக்கிற நாய்க்கு கண்டவங்கிட்ட என்னடி பேச்சு? அம்மா, அது. அம்மாவா?
உங்க அப்பனும் உங்க அண்ணன்காரனும் பெரிய இவங்க மாதிரி பேசி கூட்டிட்டு போனாங்க. நான் பாத்துக்குவேன் கிழிச்சுக்குவேன்னு இதத்தான் உன்னை பார்க்க சொன்னாங்களா? மா வாய மூறி என்ன அப்படி கூப்பிடாத. நடு ரோட்ல கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒருத்தங்கிட்ட நின்னு பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்க. உன்னையெல்லாம் சீ. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. யாரா யாரா நீ? வாய மூடிக்கிட்டே இரு. பேசாதீங்களாம் பேசாதீங்க. நீங்க 2 பேரும் பேசாம இருந்தா இவ்வளவு பேச்சு வருமாடா? அடியே உன்னால கண்டவளாம் என் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு போறா. எல்லாம் ஒன்னாலடி. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நடு ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு போங்க இங்க இருந்து. கத்திக்கிட்டு இருக்கேனா? என்னடி என்ன பார்க்க நாய் மாதிரி இருக்கா? நடு ரோட்ல நின்னு கத்துறதுக்கு? என்ன கத்தாம போங்க. போனானே அவன் கூட சேர்ந்து என்கிட்ட ஊர் சுத்த போலான்னு நினைக்கிறியா? எத்தனை நாளா நடக்குது சொல்லுடி. ஹலோ, இங்க பாருங்க, நீங்க சிவானிக்கு அம்மாவா இருக்கலாம், அதுக்காக இப்படி கத்துறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசுங்க. கிளம்புங்க இங்க இருந்து. ஏய் நீ யாருடா என்ன கிளம்புன்னு சொல்றதுக்கு? ஆமாமா, என்ன 2 பேரும் கிளம்புன்னு என்ன பத்துறீங்க? நான் கிளம்புனோன்னு எங்கேயாவது போய் மா கொஞ்ச நாள் அம்மாங்கிற நினைப்போட பேசு. பேசாம போயிடு, இல்லை நான் இப்பவே அப்பாவுக்கு அண்ணனுக்கு சொல்லுவேன். சொல்லுடி, எவன் வந்து கேக்குறான்னு பாக்குறேன். இந்த லட்சணத்துல உன்னை பார்த்தா வர்றவங்க உங்க அப்பனா இருந்தாலும் சரி, உன் அண்ணன்காரனா இருந்தாலும் சரி, என் காலில் தான் விழணும். கூப்பிடுறி, நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடவா? மா இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. சுத்தி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. தயவு செஞ்சு கிளம்பு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிளம்பு கிளம்பு. உன்னை எல்லாம் பெத்ததுக்கு பெறாமையே இருந்திருக்கணும்டி. இல்ல அதையும் மீறி பிறந்து தொலைஞ்சிட்டியா? உன்னை எல்லாம் சின்ன பிள்ளையிலே விஷத்தை ஊத்தி கொண்டிருக்கணும். உன்னையும் ஒரு ஆளுன்னு வளர்த்து விட்டேன் பாரு. அதாண்டி இப்படி வந்து நிக்கிற. நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்ட. இப்படி வந்து நிப்பேன்னு நினைச்சுதான் அந்த கிறுக்கு பையலுக்கு உன்னை கட்டி கொடுத்துருவோன்னு நினைச்சேன். அதையும் நடக்க விடாம பண்ணி தொலைச்சிட்ட. உன்னால எனக்கு மன கஷ்டம், அசிங்கம், அவமானம். நீ எல்லாம் எனக்கு பிறந்த பாரு. சீ, நினைக்கவே அசிங்கமா இருக்கு. போதும் போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க என்னடா என்ன பண்ணுவ? வேண்டாங்க, உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ராம் விடுங்க, அவங்க எப்பவும் இப்படித்தான். இதெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து கேட்டு கேட்டு பழகிருச்சு. விட்டுருங்க, கொஞ்ச நேரம் கத்திட்டு போயிடுவாங்க. நீங்க கிளம்புங்க ராம். என்னடி என்ன அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? போ ராம், நீ போ. அடியே அம்மா விடுமா. எவ்வளவு திமிரு. ஏமினிக்கு அவங்கிட்ட பேசுவ உன்ன? மா வலிக்குதுமா, விடு. ஏய், எடு கைய எடு. ராம் பேசாம இரு, இங்க இந்த போ. டேய் என்ன கைய மேல வைக்கிற வேலை வச்சுக்காத. நீ யாருடா அத சொல்றதுக்கு? கைய வைக்காதனா வைக்காத. சிவானிய பேசுறதுக்கோ அவ மேல கைய வைக்கிறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. யாருக்கு? எனக்கு கிடையாதா? ராம் பேசாம இரு. ஆமா, உனக்கு கிடையாது. போயிடு இங்க இருந்து. டேய் நான் யாருன்னு தெரியாம பேசுற. இப்படியே போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன், உன்னை தூக்கி உள்ள போட்டுருவாங்க, மறந்துடாத. போ. நீ என்ன, நான் கூட உன் கூட வாரேன். போ. மா நீ யாரு சொல்றத கேளு. போமா பேசாம. நிறுத்தடி. கண்டவன் கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு அவன் ரவுடி தரமா பேசிக்கிட்டு அலையறான். நீ என்கிட்ட வந்து பேசுறியா? என்னடி என்ன பண்ண அவனுக்காக இப்படி திமிரிக்கிட்டு வாரான்? ஏய் சீ, வாய மூடு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. நீயா போயிட்டா நல்லது. இல்ல என்னடா என்ன பண்ணுவ? பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவேனா. இதுக்கும் மேல உன் மரியாதையை குறைச்சு பேச வச்சிடாத. டேய் நான் பெத்ததுடா இது. நீ என்னத்துக்குடா நடுவுல வார? மரியாதை இல்லாம பேசுவானா? நீ நல்லவனா இருந்தாதானடா உனக்கு மரியாதை தெரிய போகுது. ஏய் ராம் போதும். உங்களுக்கு என்ன? எங்க அம்மா என்ன திட்டுறாங்க. பெருசு பண்ணாதீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. போறாம். அப்படியெல்லாம் போக முடியாது. ராம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. தலையிடாத, கிளம்பு. எல்லாம் எனக்கு தேவையானதான். உன்னை யார் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீ ஏன் கேட்கணும்? சொல்லு ராம். நீயும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நீ வந்து கேட்கணும்னு அவசியமே இல்ல. அவசியம் இருக்கு சிவானி. என்ன? ஏனா நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ. ஏன் சிவானி, உன்னை யார்கிட்டயும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் அம்மா என்ன, அவங்கள படைச்ச கடவுளே வந்தாலும் சரி, ஏன் சிவானிய யாரும் ஒரு வார்த்தை பேச விட மாட்டேன். ராம் டேய் டேய் என்னடா சொல்ற? அடியே இதெல்லாம் ஒன்னால உன்ன. ஏ அவ எந்து கைய மேல வைக்காத. எடு கைய. எடுங்க. இல்ல இனி சிவானி எனக்கானவ. உனக்கும் அவளுக்கும் இனி எந்த உரிமையும் இல்ல. இனி சிவானிய தேடியோ பார்க்கவோ எதுக்கும் வராத. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து ஏன் சிவானிய தூரமா வச்சுக்கிறதா நல்லது. இனி எங்க விஷயத்துல தலை இட்ட என்னடா என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். போமா, அதான் எந்துன்னு சொல்லிட்டான்ல. நீ ஏன் தேவையில்லாம நினைக்கிட்டு? கிளம்பு. அடியே
பெத்தவ கிட்ட பேசுறேங்கிற நினைப்பு இருக்கட்டும்டி. நீ என்ன பிள்ளையா நினைச்சாதானமா நான் உன்னை பெத்தவளா நினைக்க முடியும். பெத்த பிள்ளையவே விஷம் வச்சு கொன்றுவேங்கிற. உன்கிட்ட இருந்து சாகுறதுக்கு என் ராம் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவேன். பெத்த பாசம் நெஞ்சில கொஞ்சோண்டு ஈரம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிளம்பிரு. எனக்கு எதுக்குடி ஈரம் இருக்கணும்? ஏய் சிவானி, ராம், ஐ லவ் யூ. என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா? ஏய் சிவானி, சம்மதம் ராம். ஏய் சிவானி. ஏய் என்னடி பண்ற? நீ பார்க்கணும் தாமா பண்ண. ஏராம் ஏராம் சொன்னதெல்லாம் கேட்டேல. இனி எங்க பக்கமே வராத, இங்க இருந்து போயிடு. அடியே நான் மட்டும் பக்கத்துல வந்தேன். சிவானி, சொல்லு ராம். அவங்கள விடு, கழுத மாதிரி கத்திட்டு போட்டோம். நீ சொல்லு, உனக்கு என் மேல கோபம் இல்லையே? ம்ஹும். நிஜமா? இல்ல ராம், நீ நானும் ஒண்ணுதான். எப்படி உன் மேல கோபப்படுவேன்? தேங்க்ஸ்மா. நமக்குள்ள என்ன ராம் தேங்க்ஸ்லாம்? சரி, உங்க அம்மா போயிடுச்சா? ம்ஹும். இன்னும் நம்மளதான் நின்னு பாத்துட்டு இருக்கு. உங்க அம்மாக்கு எங்கேயும் கூட தெரியலல்ல? ஆமா ராம், அது கொஞ்சம் தத்தி தான். ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே. ஏமனுக்கு ஏன் அந்த பயல சீ ஒன்னும் பண்ண முடியாதவளா நிக்கிறேனே. இவள என்ன பண்ணலாம்? என்ன ஏதாவது பண்ணணுமே. இவளோட அப்பங்காரிட்ட போய் நிப்போம். உன்னை பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போனியேடா. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருன்னு. கேள்வி கேக்குறேன், நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறேன். ஏ சக்தி, உன்னையும் தான். இதோ வாரேன்டா, இதோ வாரேன்.